ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சூர்யா வீரா கிட்ட போயிட்டு சீர் கேட்குறாங்கன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. அதை கேட்ட உடனே வீரா ரொம்ப டென்ஷனாக நேராக போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு, நீங்கள் சீர் கேட்டிங்களா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கண்மணி நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னடி இதுக்கு நீயும் உடந்தியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கண்மணி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வீராவோட அம்மா என்னடி சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்வாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு, உன் பொண்ணை நீ வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கல, அதனால அவ தான் போயிட்டு அவங்க மாமனார்கிட்ட சீர் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா போல இருக்குது. நான் கேட்டேன்னா என் கல்யாணம் எப்படி நடக்கணுன்றதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருந்தேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் சீர் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மாப்பிள்ளையோட அம்மா வந்து, இங்கே பாருமா, நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட தான் சீர் வாங்கி வாழணுன்ற அவசியம் கிடையாது, எங்ககிட்டயே ஏகப்பட்ட சொத்து இருக்குது அப்படின்வாங்க. அப்போ ராமச்சந்திரன் வீரா கிட்ட, இங்கே பாருமா வீரா, நான் உனக்காக நான் தான் வந்து சீர் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. உன் மேலே வச்ச பாசத்தினால நான் தான் உனக்காக இதெல்லாம் செய்கிறேன். நான் வந்து உன்னை என்னோட மகளாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு, இருக்கட்டும் சார், ஆனால் இந்த அளவுக்கு யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன், உன்னோட அண்ணன் இருந்திருந்து இவ்வளோ வசதியாக இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்வாங்க. கண்மணி வந்துட்டு, அண்ணன் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணால் அவள் ஏற்றிருப்பா அப்படின்வாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு, அதுக்காக இவ்வளோலாம் என்னால் முடியாதுங்க சார், என் லெவல் என்னன்றதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அரவிந்த் அங்கே வருவாங்க. உடனே வீரா வந்து, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எதுக்காக உங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அரவிந்த், என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் எல்லாருமே சீர் கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வீரா கேட்பாங்க. அதுக்கு அரவிந்த், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை திட்டிட்டு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படி சீர் கேட்குறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, உடனே லாயரை வர சொல்லுங்க, நம்ம சொத்துல பாதியை வீராக்கே எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே வள்ளி, என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், வீராவோட மனசு மாறிடும் போல இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, நான் ஏற்கனவே சொன்னம்மா, சீர் கேட்குறவங்க வீட்டில் வீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் போயிட்டு எப்படி சந்தோஷமாக வாழ்வேன்னு என் அண்ணன் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் எங்கள் அண்ணன் கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, வீராவும் அதே தான் சொல்லிட்டா அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அரவிந்த் வந்துட்டு, இங்கே பார் வீரா, இவங்க சீர் கேட்டது எனக்கு தெரியவே தெரியாது, இதுக்கு மேலே நான் என்னை எப்படி ப்ரூவ் பண்ணுறது சொல்லு, எங்கள் அப்பா அம்மா பண்ணது தப்பு தான், அதுக்காக உன் காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏதோ கோவத்தில் நான் வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ராமச்சந்திரன் வீரா கிட்ட, நாங்கள் பண்ணுறத நீ ஏற்றுக்கோமா, நாங்கள் ஆசைப்பட்டு தான் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீராவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. வீராவும் பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ கோபத்தில் நான் எல்லாரும் முன்னாடியே வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அரவிந்தோ, சரி விடுங்க, இந்த கல்யாணத்தை பற்றி நிறுத்தத்தை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம், ஏன்னா என்னை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இதெல்லாம் கேட்டேன்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கண்மணி, பத்தியா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்வாங்க. கூடவே அவங்க அத்தையும் சேர்ந்துட்டு, ஆமா வீரா, உனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை உங்கள் அக்கா தேடி கண்டுபிடிச்சிருக்கா, இவர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவர் சொத்தையே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த மாறன் வந்துட்டு, ஐயோ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ராமச்சந்திரன், சரி எல்லாருமே போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கண்மணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அத்துக்கிட்ட, எங்கள் வீரா வந்து கேட்ட உடனே இந்த கல்யாணம் நின்றுடுமோ, அதுக்கப்புறம் மாறனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க அத்தையும் கண்மணி கிட்ட, பரவாயில்ல, உண்மையாகவே நீ வீராக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தான் பார்த்துருக்க, அவர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணியும், எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே அரவிந்தோட அப்பா வந்துட்டு, என்னடா திடீர்னு இந்த மாதிரி பேசிட்ட நீ அப்படின்வாங்க. அதுக்கு அவங்க அப்பா அரவிந்த் வந்துட்டு, அப்பா அந்த சபையில் என்ன பேசணுன்றது இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்படி பேசினா இது இப்படி தான் போய் முடியுன்ற ஒரு லாஜிக்கும் இருக்குது, அதை தான் வந்து நாங்கள் பேசினேன்னே, சீர் வேண்டான்னு வந்துட்டு என்னடா ஈஸியாக சொல்லிட்டியடா அப்படின்னு வந்து அவங்க அப்பா கேட்கும்போது, சபையில் சீர் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அது எங்கேயும் போகாது, நம்மக்கிட்ட தான் வந்து சேரும், அதுவும் இல்லாமல் இந்த வீராவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா போய் சீர் வாங்கிட்டு வா, பணம் வேணும்னு சொன்னால் அவள் அடிக்கிற அடியில் போய் வாங்கிட்டு தான் வரப்போறா, அவள் நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா, நீ உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சூர்யா மாறன் கிட்ட போயிட்டு, உன்னை நான் ஆரம்பத்தில் கெட்டவன் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ ரொம்ப நல்லவன் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறன், என்னை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க
அப்படின்னுவாங்க. உடனே சூர்யா வந்துட்டு, ஆமா தன்னோட லவ் பண்ண பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு கல்யாணத்த எல்லாமே எடுத்து நடத்துறதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணும். அதுவும் அண்ணன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு, தான் லவ் பண்ண பொண்ணுகிட்ட உண்மைய சொல்ல முடியாம படுற அவஸ்தை இருக்குதே அப்படின்னுவாங்க. மாறன் ஒண்ணும் புரியாம பார்க்கும்போது, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீ வந்து பிருந்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் எல்லாமே கேட்டுட்டேன் அப்படின்னுவாங்க. அத கேட்ட மாறன், தயவு செஞ்சு நீங்க எதையுமே வீரா கிட்ட சொல்ல வேண்டாம். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வீராவ நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட சூர்யாவும், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, மாறன் ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீ தான் வந்து மாப்பிள மாரி பேசிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும்போது, அரவிந்த் வந்துட்டு வா அப்படின்னு வந்துட்டு மாறன கூப்பிட்டு அங்கேருந்து போவாங்க. இங்க வீராவ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பிருந்தா வந்து, அக்கா நீ செம்ம சூப்பரா இருக்க தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த பொட்டுலாம் வச்சு, தாலிலாம் போட்டு, மெட்டி போட்டு உன்ன பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு அம்மா கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வீரா பார்த்தீங்கன்னா மாறன பார்த்தது, சர்ப்ரைஸ் குடுத்தது, அதுக்கப்புறம் மாறன் உண்மைய வந்து சொன்னது, அரவிந்த் வந்துட்டு சொத்து எழுதி குடுக்குறேன், இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு அப்படியே கன்ஃப்யூஸ்ல இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அரவிந்த் மாறன கூப்பிட்டு போயிட்டு, "நீ ஆளே சரியில்லையே! இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கிற மாரி தெரியவே இல்ல. நீ தான் என்னமோ மாப்பிள மாரி வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே!" அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அத கேட்ட மாறன், "ஆமா, இது கூடவா தெரியல? நான் லவ் பண்ற பொண்ண நான் சைட் அடிக்காம வேற யார் சைட் அடிப்பா? நீ பேசுறதுலாம் சரியே இல்ல." அப்படின்னு அரவிந்த் சொல்லும்போது, மாறன் வந்துட்டு, "நான் தான் வீராவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவள நான் கூட்டிட்டு போக போறேன்." அப்படின்னுவாங்க. அது கேட்ட உடனே அரவிந்த் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. இப்படியே இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.